இதெல்லாம் இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய மனிதர்களோட கேள்வி என்னன்னா, பிசாசும் அவனுடைய சேனைகளும், அதாவது லூசிஃபரும் அவனுடைய சேனைகளும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போது கர்த்தர் அவனை பாதாளத்துல தள்ளி இருக்கலாம். ஏன் அப்போ தள்ளாம விட்டுட்டார்? அப்படி தள்ளி இருந்தாருன்னா இந்த உலகம் இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல அவ்வளவு போராட்டங்கள், பாடுகள், உபத்திரங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், சாபங்கள், நோய்கள், கொள்ளை நோய்கள், விபச்சாரம், வேசித்தனம், குடும்பத்துல பிரிவு, எதை தொடங்கினாலும் தோல்வி, இதெல்லாம் இந்த உலகத்துல நிறைந்திருக்கு. அன்னைக்கே கர்த்தர் அவனை நியாயம் தீர்த்திருந்தாருன்னா இந்த உலகம் ஏதேன் தோட்டம் போல அழகாக நல்லா நேர்த்தியாக இருந்திருக்கும். ஏன் அன்னைக்கே கர்த்தர் அவனை நியாயம் தீர்க்காம தண்டிக்காம விட்டுட்டார்? அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, பிசாச அன்னைக்கே தண்டித்திருந்தார் என்று சொன்னா, நரக அக்கினியில போட்டிருந்தார் என்று சொன்னா மனுஷன் பயந்துட்டு இருப்பான். கடவுள்லாம் இப்படிப்பட்டவர் தான் போல இருக்கு, ரொம்ப கொடுமைக்காரர் போல, கொடுமையான தண்டனைகளை கொடுக்கிறவர் போல இருக்கு, நாமும் தவறு செய்யும் போது நம்மளையும் அக்கினியில தூக்கி எரிந்துருவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்து போய் கடவுளை தேடுவான் ஒழிய அன்பினால கர்த்தரை தேட மாட்டான். மனுஷனை கடவுள் படைத்ததோட நோக்கம் என்ன தெரியுங்களா? மனிதர்களாகிய நாம அவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான். அதனால்தான் முதல் கட்டளையே சொல்றாரு, முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனாய் கர்த்தரை அன்பு கூறுவாயாக என்று. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், சீதா இயேசுவை தன் ஒரே பேரான குமாரனை அன்பு செய்கிறார், இயேசுவும் அவரை அன்பு செய்கிறார். இப்போ இதை பார்க்கிற சீதா இயேசு நம்மளை எவ்வளவு அன்பு செய்கிறார். நாமும் நிறைய குமாரர்களை நாம உண்டாக்கணும்னா அவர்களெல்லாம் நம்மை அன்பு கூறுவார்கள் என்று சொல்லிதான் கர்த்தர் மனுஷனை உண்டாக்குகிறார். அதனால கர்த்தர் மனுஷன் தன்னை அன்பினால தேடணும் ஒழிய பயத்தினால தேடக்கூடாது என்பதற்காக தான் பிசாசையும் அவனுடைய சேனைகளையும் இன்றைய வரைக்கும் நியாயம் தீர்க்காம விட்டிருக்கிறார். இல்லைன்னா அப்பொழுதே நியாயம் தீர்த்து பாதாளத்துல அக்கினியில போட்டிருப்பார். Praise the Lord. God bless.